இதற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம், முதலமைச்சர் உதயமே அன்போடு அழைக்கிறேன். என் பேர் சஹானா. தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? வணக்கம் மேடம், என் பேர் திருவேங்கடம். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மேடம். ஓகே சார். இப்ப இந்த டெட் சம்பந்தமா அந்த நியமன தேர்வு முடிச்ச பிறகு நிறைய பேர் எங்க சங்கத்தின் சார்பா நிறைய கோரிக்கை வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் எங்க கோரிக்கை என்னன்னு கேட்டா, 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அந்த போட்டித் தேர்வு இல்லாம பணி நியமனம் செய்யணும். ஓகே சார். இந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கும். ஆமா சார், வந்துட்டு தான் சார் இருக்கு. அதான் மேடம், அந்த கோரிக்கை குறித்து நாங்க முதலமைச்சரை எங்க சங்கத்து நிர்வாகிகளை சந்திச்சு பேசணும் மேடம். சார், நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க தெரிவிக்கிறோம் சார். நீங்க உங்க பேரு, ஊர், மாவட்டம் மட்டும் சொல்லுங்க. நான் எங்க சைட்ல இருந்து நாங்க தெரிவிக்கிறோம் சார். பேர் சொல்லுங்க சார். அதான் மேடம், என் பேர் திருவேங்கடம், விழுப்புரம் மாவட்டம். ஒரு நிமிஷம். திருவேங்கடம், திருப்பூர் மாவட்டமா? விழுப்புரம் மாவட்டம். ஓகே. கான்டாக்ட் நம்பர் சார்? 95 இல்ல மேடம், 85 92 90 95. ஓகே. பேர் திருவேங்கடம், விழுப்புரம். போன் நம்பர் 9585929095. ஆமா மேடம், இது நான் ஒரு 2013 தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற நல சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். ஓகே சார். நான் எங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க சொல்லிட்டு நான் தெரிவிக்கிறேன் சார். இருங்க மேடம், என் கோரிக்கை என்னன்னு முதல்ல முழுமையா உள்வாங்கலையே. சொல்லுங்க சார். நீங்க எங்க கோரிக்கை என்னன்றது சொல்றோம். நாங்க எங்க சங்க நிர்வாகிகள் மெயினா முதலமைச்சர் சந்திக்கணும். ஏன்னு கேட்டா இப்ப நிறைய கோரிக்கை, இப்ப இது சம்பந்தமா நிறைய கோரிக்கை வரும். இந்த கோரிக்கை எல்லாம் தீர்வு செய்யறதுக்காக தான் நாங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு உங்க மூலமா, சிஎம் மூலமா என்கிட்ட நாங்க ஆல்ரெடி போராட்டம் பண்ணிருக்கோம், அபிஷியலா மூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அதுவெல்லாம் தீர்வு கிடைக்கல. ஏன்னு கேட்டா இப்ப டிபிஐல இதுக்கு முன்னாடி 5 நாள் போராட்டம் பண்ணும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்தாரு. உங்க கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்னாரு. ஆனா எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறல, இன்னமும் இது வரைக்கும் நிறைவேறல. அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை 8 முறைக்கு மேல சந்திச்சாச்சு. திரும்பி இப்ப 8 நாள் போராட்டம் பண்ணோம். அப்பயும் நீங்க சும்மா போராட்டம் பண்றீங்களே, இதுக்கான தீர்வு எதுனா உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க, நாங்க அதுக்கான நாங்க இது பாக்குறோம்னு சொன்னாரு. நாங்களும் ஒரு தீர்வை சொல்லியிருந்தோம். 50% சீனியாரிட்டி கொடுங்க, 50% நியமன தேர்வு கூட வச்சுக்கன்னு சொன்னாரு. சரி, இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. இது குறித்து நாங்க பள்ளி கல்வித்துறை செயலாளர்கிட்ட பேசி நாங்க அரசாணை விடுறோம்னு சொன்னாரு. இது அன்னைக்கு ஊடகத்திலையும் இந்த நியூஸ் எங்களுக்கு சம்பந்தமா கேட்கும் போது 2013 தேர்ச்சிகள் போராடுறாங்க தொடர்ந்துன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று அரசாணை இருக்கு, அதை நாங்க சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நியமன தேர்வு எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் அந்த அரசாணை வரல. பள்ளி கல்வித்துறையில அந்த அரசாணை நாங்க கேட்கிறோம், இது வரைக்குமே வரல. அதனால இப்ப எங்க 2013 தேர்வுலாம் நிறைய எங்களுக்கு நியமன தேர்வு இல்லாம, போட்டித் தேர்வு இல்லாம நீங்க எங்களை நியமனம் செய்யுங்கட்டு நிறைய கோரிக்கை வந்துட்டே இருக்கு. அதனால எங்க சங்கத்தின் சார்பா இது குறித்து நாங்க முதலமைச்சர் சந்திச்சு, நீங்க போராட்டம் பண்ணாலும் எங்களுக்கு உங்களை சந்திக்க வந்தாலும் இந்த மாதிரி சொல்றீங்களே வச்சு இன்னும் இதுக்கான அந்த அரசாணை வெளியிடல. நீங்க அப்ப தேர்தல் வாக்குறுதி 177 கொடுத்தது என்னாச்சு? இப்ப நீங்க எந்த இருள் சூழ்ந்த அரசாணைன்னு சொன்னீங்க அன்னைக்கு 177, அதே அரசாணை பயன்படுத்தி இப்ப நியமன தேர்வு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு குறைந்தபட்சமானாச்சு அந்த போட்டித் தேர்வு இல்லாம எங்களுக்கு பணி நியமனம் பண்ணுன்ட்டு அவரை சந்தித்து பேசணும். அதற்கான வாய்ப்பு உங்க மூலமா நடக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு நான் பண்ற இப்ப இந்த கோரிக்கையை எனக்கு நம்பராகவும் எனக்கு வேணும். இது குறித்து நம்ம அதை நான் உங்க தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியணும். ஓகே சார், நான் இதை பத்தி எங்க மேலதிகாரியிட தெரிவிச்சு உங்களுக்கு சொல்றோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், நீங்க கேளுங்க. லைன்ல இல்ல சார், நாங்க எங்க சைட்ல தெரிவிச்சு அவங்க கிட்ட சொல்லி அவங்க எடுப்பாங்க சார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கால்ல வெயிட் பண்ண சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தெரிவிப்பேன். இப்ப ரொம்ப பள்ளி கல்வித்துறையில டிஆர்பி ரொம்ப அர்ஜென்டா இப்ப இது பண்றாங்க. நாங்க சிஎம் சந்திக்கிறதுக்கு இது குறித்து உடனே ஏன்னா இப்ப எங்களுக்கு இன்னமும் இப்ப பாதி பேர் இப்ப அவங்க சொன்ன வார்த்தையை தான் நாங்க கேட்கிறோம்.
இப்ப பாதி பேர் பணி நியமனம் போடுறாங்கல்ல, இப்ப நாங்க எப்ப போறது வேலைக்கு? இப்ப நடப்பு இந்தியாண்டுல இப்ப இவ்வளவு டிஆர்பி இவ்வளவு வேகமா போகுதுல்ல, அப்ப இதுக்கெல்லாம் வேகம் காட்டுறது எங்களுக்கு நான் ஏன் வெயிட் பண்ணணும்னு கேக்குறேன். ஓகே சார், நான் அதான் நீங்க சொல்ற கோரிக்கையை நான் எங்க சைடு எங்க மேலதிகாரி கிட்ட தெரிவிச்சேன்னா அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். கோரிக்கை என்ன மேடம் மெயினா? சார் நீங்க வந்து 2013 அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி இருக்கீங்க. சோ அத வந்து நீங்க சங்கமா நீங்க தலைவரா இருக்கீங்க. சோ அவங்க கிட்ட வந்து நாங்க தெரிவுபடுத்தணும் முதலமைச்சரை பாக்கணும்ட்டு. சோ அத நான் வந்து எங்க மேலதிகாரி கிட்ட சொல்றேன். அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க சார் உங்களுக்கு. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சேன்ல, இந்த கோரிக்கையினுடைய இப்ப நான் அடுத்து நான் வந்து திரும்பி வந்து இப்ப நான் அடுத்து கால் பண்ணா திரும்பி ஏன்னா நிறைய பேர் எங்க கோரிக்கை வைக்கிறாங்க வச்சு திரும்பி அது எதுவுமே ரிப்ளை வர மாட்டேங்குது, பதில் எதுவும் வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு சொல்றது புரியுது சார் உங்க கோரிக்கைய. ஆனா நான் வந்து ஃபார்வர்ட் பண்ற மாதிரி கூட எனக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வ மிக்க ஒரு இது வேணும். அந்த நீங்க உங்க மேலதிகாரத்தை என்ன பேச சொல்லுங்க, நான் வந்து இது பண்றேன். ஏன்னா எனக்கு நான் வந்து உங்க போன் நம்பர், உங்க மாவட்டம், உங்க பேரு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் எங்க மேலதிகாரி கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க சார், காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். சரி, எனக்கு எவ்வளவு நாள்ல இது வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாரு? அது வந்து டைம் டியூரேஷன் எங்க சைடு தெரியப்படுத்த மாட்டாது. நான் வந்து இல்ல மேடம், டைம் டியூரேஷன் ஒரு மேக்ஸிமம் ஒரு லிமிட் இருக்கு. இது இருக்குல்ல, இவ்வளவு நாள் மேக்ஸிமம் நீங்க ஒரு லிமிட் வச்சிருப்பீங்கல்ல. ஒரு கோரிக்கையை இப்போ வைக்கிறேன்னா ஒரு தீர்வு முதலமைச்சர் தனி மையத்துல வந்து ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் எத்தனை நாள் நான் வந்து வெயிட் பண்ணலாம் சார்? அந்த சார் எங்களுக்கு டைம் டியூரேஷன் தெரியாது சார். நான் இது பண்றதை நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இது ஃபார்வர்ட் மெசேஜ் மட்டும் தான் இருக்குமா? இது ஒரு லிமிட் கிடையாதா? ஏன்னா 2 மாசம் 3